அனைவருக்கும் வணக்கம். கேலக்ஸி பதிப்பகம் வட்டார வழக்கில் எழுதும் எழுத்தாளர் ஒருவரை தேர்ந்தெடுத்து பாண்டியன் பொற்கிளி விருதினை வழங்கி வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டு முதல் இவ்விருது விண்மீன் இலக்கிய விருது என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான விருதுக்குரிய எழுத்தாளராக மிகச்சிறந்த ஒரு நாவலாசிரியர் கேலக்ஸி பதிப்பகம் மற்றும் கேலக்ஸி கலை இலக்கிய குழுமம் இவரை தேர்வு செய்துள்ளது. அப்படிப்பட்ட விருது பெற்ற எழுத்தாளர் யுவ புரஸ்கார் விருது பெற்றவர். அவர் எழுதிய நாவலுடைய பெயர் தூப்புக்காரி. விருது பெற்ற எழுத்தாளருடைய பெயர் மலர். அவர்களுக்கு கேலக்ஸியின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மகிழ்ச்சி. விண்மீன் விருது, இலக்கிய விருது. நம்ம கேலக்ஸிய முதலாம் ஆண்டிலிருந்து நம்ம இந்த விருது கொடுக்க தொடங்கிட்டோம். விருது கொடுப்பதற்கான நோக்கம் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை வட்டார வழக்கில் சொல்லும்போது அதனுடைய வீச்சு ரொம்ப நல்லா இருக்கும். நேரடியாக போய் மனிதர்களுடைய மனதோட கலக்கும். அதனாலேயே நான் ரொம்ப ரசிக்கிறது இந்த வட்டார வழக்கில் எழுதப்படுகிற படைப்புகளை. அந்த மாதிரி விஷயங்களுக்காக எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு விருது கொடுக்கணும்னு நம்ம குழுமத்தில் முடிவு பண்ணி நம்ம கொடுத்துட்டு வந்தோம். அந்த விருது முதல் ஆண்டு எழுத்தாளர் பரிவேஸ் சேகுமாருக்கு கொடுத்தோம். அடுத்த ஆண்டு ஆமினா முகமது கொடுத்தோம். அடுத்த ஆண்டு தெரிசை சிவாவுக்கு கொடுத்தோம். இந்த ஆண்டு மலர்வதி அவங்களுக்கு இந்த விருதை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். முதல் 3 ஆண்டுகளும் நம்ம இந்த விருதின் பெயரை பாண்டியன் பொற்கிளி அப்படின்னு வச்சு கொடுத்துட்டு வந்தோம். இந்த ஆண்டுலேருந்து இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். விருதின் பெயர் விண்மீன் இலக்கிய விருது அப்படின்னு கொடுக்குறோம். அந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை இப்போ அறிவிச்சாச்சு. நம்ம அறிவித்த இதே நேரத்தில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் அதை போஸ்ட்டும் போட்டாச்சு. எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதை நம்ம செய்யணும். இந்த பேரில் விருது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நன்றி.